நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் இணைந்து ஒரு சிறப்பான தகவலை தந்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் கடந்த சில நாட்களாக விடாமல் அடைமழை பொழிந்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, உதகை, எத்திலார், எமரால்டு, கூடலூர், பந்தலூர் என பல்வேறு பகுதிகளிலே பாதிப்புகளும் மழையினால் வீடுகள் சேதங்களும் சாலைகள் சேதங்களும் என்று பல்வேறு பகுதியிலே நடைபெற்று வருகிறது. இதனை தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் சிறப்பு அதிகாரிகளை, கண்காணிப்பு குழுவை அனுப்பி நீலகிரி மாவட்டத்தினுடைய பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்வையிடுவதோடு இதனை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சியால் நீலமலை நெப்போலியன் என்று அழைக்கப்படுகின்ற ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மேற்பார்வையில் இந்த முகாம்களை சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு கண்காணிப்பு அலுவலராக இருக்கின்ற லலிதா அவர்கள் மேற்கொண்டு கூடலூர் அடுத்த புத்தூர் வயல் பகுதி, மேல்நிலை பள்ளி என்று பல்வேறு இடங்களிலே சென்று பார்வையிட்டு 29 தயார் நிலையில் செயல்பட்டு வருகின்ற புத்தூர் வயல் அரசு மேல்நிலை பள்ளி, தொரப்பள்ளி என்று பல்வேறு பகுதிகளிலே சென்று பார்வையிட்டார். சொல்லுங்க, உட்கார்ந்து உங்களை இவங்களை கொண்டு அவங்க லீகல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சாப்பாடு நல்லா சமைச்சு கொடுங்க. சுகாதாரமா நல்லா சமைச்சு ஜஸ்ட் டேஸ்ட் மட்டும் தான் பாருங்க. அவ்வளவு வேணுமா? இவ்வளவு வீணாக்க வேண்டாம், கொஞ்சமா போடுங்க. இங்க ஒரே ஒரு கொஞ்சம் மறக்காதீங்க. கொடுங்க, டாக்டர் பார்க்கலாம் இல்லையா? நீங்க கொடுக்கவே மாட்டேன்றீங்க. நானும் கொடுக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்கு. காயெல்லாம் நிறைய போட்டு பசங்க நிறைய இருக்காங்க இல்லையா? இல்ல சார், நான் அங்கன்வாடி சார், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். சாம்பார் அரிசி நம்ம சார்
கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொடுத்துட சொல்லுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மழையா விண்டோ ஓபன் பண்ணி நேத்துல இருந்து உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? எங்க வீடு எங்க இருக்கு? வடவயல். வீட்டுல எதுவும் சேதமாயிருக்கா? ஏதாவது மழை மரம் விழுந்து தண்ணி வருது. எத்தனை பேர் இருக்காங்க? வீடு கட்டி வச்சிருக்கீங்களா? அதனால இப்ப வீட்டுல இந்த ஷெட் மாதிரி இருக்கனால இங்க வந்துட்டீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி வந்தீங்க? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்க? காலையில நைட்டு பசங்களாம் இருக்காங்களா? சரி. பால் கொடுத்தாங்களா? போய் பார்த்தேன். வீட்டுக்கு எப்படி இருக்குமா போகக்கூடாது. நைட் நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, போகக்கூடாது. இங்கதான் இல்லை இல்லை அது மட்டும் பாருங்க. பத்திரமா இங்கேயே இல்ல மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு தண்ணியெல்லாம் இதைப் போல நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்களும் இன்னும் அவரோடு முன்னாள் அமைச்சரும் தலைமை அரசு கொறடா அவர்களும் மாவட்ட பொறுப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகம் KM ராஜு அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அரசு அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு சென்று பார்வையிட்டார்கள் என்று தெரிவித்தார்கள். பல்வேறு இடங்களிலே தமிழக முதல்வர் அவர்களின் சார்பாக மருத்துவ உதவிகள், நிவாரண உதவிகள், போர்வைகள் என்று வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். உதகையில் வைத்து நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இது பற்றி தெரிவித்த போது, கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள், உயிரிழப்புகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அறிவுரை வழங்கி எங்களுடைய பணிகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக அரசினுடைய செயலாளர் பிரத்யேக செயலாளர் ஒருவரை அனுப்பி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகளின் சார்பில் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு உரிய நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறோம். இதுவரை 17 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன, முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. 275 பேர் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் நல்ல உணவும் நல்ல மருத்துவ அரசின் சார்பில் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல பயிர் சேதங்களை அளவீடு செய்து அதற்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. குடிநீர் மின்சாரம் இன்றைக்கு இரவு 10 மணிக்குள் மீண்டும் மின் இணைப்பு தருவதற்கும் குடிநீர் சப்ளை வழங்குவதற்கும் நகராட்சித்துறையும் மின்சாரத்துறையும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. சில இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்திருந்து அவைகளை தூரத்து கிராமங்களில் இருக்கின்ற கிராமங்களுக்கு மின்சாரம் தருவதில் இன்னும் ஒரு நாள் சுணக்கம் ஏற்படலாம். அந்த பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க சிறப்பு செயல்களை எல்லாம் செய்வதற்கு அந்தந்த துறைகளின் சார்பில் வேலைகள் முடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பிறகும் கனமழை வந்தாலும்
அந்த கனமழையை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா திட்டங்களையும் செயல்முறைகளையும் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் விவாதித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதே போல மாநில பேரிடர் ஆணையம் ஆகியவற்றிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அரசு செயலாளர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு எந்த விதமான பயமும் பீதியும் தேவையில்லை. அரசு உங்களோடு இருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலுமோ அல்லது அரசு செயலாளர் இடத்திலுமோ அல்லது எங்களிடத்திலுமோ தொடர்ந்து தொலைபேசியில் நிலவரத்தை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீலகிரி மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அரசு உங்களோடு இருக்கிறது. நன்றி. நிறைய கிராமங்களுக்கு 3 நாள் ஆச்சு சார். கரண்ட் வசதி சுத்தமா இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு சார். எங்கேயுமே இல்லை. வருத்தமா இருக்கு. கரண்ட் வரது போயிருக்கு சார். 3 நாளே இல்லாம அது அந்தந்த பேன் அப்படி தான் இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டல பிகாஸ் இன்னைக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இன்னும் க்ளோஸ்ல தான் இருக்கு. நாளைக்கு நம்ம சிச்சுவேஷன் பார்த்துட்டு ஓபன் பண்ணாம இல்லையா. எலக்ட்ரிசிட்டி மெட்டீரியல் ஃபுல்லா வந்துருச்சு. மேன் பவர் வந்துருச்சு. இன்னைக்குள்ள வேலை வேகமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குள்ள சார் கூடுதலா நமக்கு வெளி மாவட்டங்கள்ல இருந்து பணியாளர்கள் மெட்டீரியல் வந்துட்டாங்க. மென் பவர் வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. காட்டுக்குள்ள வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லைன் இழுக்கிறது போடுறதுனா தட்பவெப்பநிலை ஒத்துக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான். ரொம்ப ரிமோட் ஏரியாஸ் தான். மற்றபடி டவுன்ல இமிடியேட்டா இட் வில் பி ரெஸ்டோர்ட் டுடே இட்செல்ஃப். மரங்கள் வெளிய மாவட்டத்துல இருந்து ஈவி இல்ல ரெடியா இருக்காங்க. மெட்டீரியல் பத்தலனா தான் இப்போக்கி ஒண்ணு வேண்டியதுன்னு சொல்றாரு டி. இப்பதான் மீட்டிங் முடிச்சோம். 9 டீம்ஸ் இருக்காங்க. மேட்டுப்பாளையத்துல திருப்பூர்ல ரெடியா வச்சிருக்கோம். தேவைன்னா வருவோம். ஏன்னா இன்னைக்கு திரும்ப ரெட் அலர்ட் கொடுத்துறதுனால எவ்ரிதிங் வில் பி ரெடி. நம்ம வந்து என்ன இது 2009 வந்ததை விட இது வரப்போறது இல்ல. 10ல அப்பவும் நான் தான் இங்கே இருந்தேன். அதனால 2010 எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் வந்தா என்ன பண்ணுமோ அதையெல்லாம் இப்ப சிஸ்டம் ரெடியா வச்சிருக்கோம். இந்த சாலையோர மரங்கள்ல வந்து அபாயகர மரங்கள் வந்து ஏற்கனவே கணக்கு எடுத்தாங்க. பட் எதுவும் இன்னும் வெட்டல. அதுக்கு ஏதாச்சும் இல்லையா வருஷம் வெட்டிட்டாங்க சார். பட் எவ்வளவு எப்பவுமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது மழை வருதோ இல்லையோ டேஞ்சர் 3 வருஷமா எனுமரேட் பண்ணி எடுத்துட்டே இருக்கும். அது ப்ராசஸ் தான். இப்ப அடிச்ச காத்துல திரும்ப ஒரு டேஞ்சரஸ் இருந்ததுனாக்கா திரும்ப ஒரு அசஸ்மெண்ட் நடக்கும். சார் இப்போ நீங்க 2 இடத்துல ஆய்வு பண்ணீங்க. அந்த இடத்துல பணிகள் எதுவும் நல்லா வேகமா பண்ணிட்டு இருக்கு. இப்ப சாயங்காலம் போய் கூட ஒரு கேம்ப் பாக்குறோம். அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோம். தேவைப்பட்டா நம்ம திரும்ப நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவிப்பதோடு, இதுவரை நீங்கள் யூடியூப் NMTV பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளினுடைய சிறப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் கமாண்ட் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.